விளக்கு ஆர்டர்லாம் நிறையா வந்துருச்சுங்க. ஆடி மாதம் அப்படின்றனால. எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டெய்லியும் வேலையை ரெஸ்ட்டே விடாம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு விளக்க எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியவே இல்லைங்க. அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. நார்மலாக விளக்குல எப்பயும் எண்ணெய் ஊற்றி திரி போடுற மாதிரி இதில் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் திரி போட்டால் தான் நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். பஞ்சகாவியால இன்னும் சாம்பிராணி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம போக போக அதை கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காகவும் வாங்கிட்டு வந்து இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்மளோட விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிட்டு விளக்கு ஃபுல்லுமே அப்படியே பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இன்னும் ஸ்மெல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நம்ம கடையில் வாங்குற ஸ்மெல்லுக்கே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அந்த சென்ட் ஸ்மெல்லுக்கே நம்ம வந்துட்டோம். இயற்கையாக செய்கிறனால கண்டிப்பாக இதை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இதுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. எல்லாமே ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிட்டுனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஆஃப் ஆயிடுங்க. அது ஃபுல்லாமே சாம்பலாக தான் இருக்கும். விளக்கு எல்லாமே எரிஞ்சு முடிச்சா ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக்காக தாங்க இருக்கும். ஆனால் அது விளக்கா இருக்காது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே சாம்பலாக தான் இருக்கும். இந்த சாம்பலை நீங்கள் துணூராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நெத்தியில் வைக்கிறப்போ இதில் வெட்டி வேர்லாம் சேர்த்துருக்கனால நெத்தியில் இருக்க நீர் எல்லாமே வாங்கிடும்.